பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். கிராமப்புறங்களில் பயங்கரமான ஒரு சர்ச்சை அலை எழும்பி கொண்டு இருக்கிறது. ஒரு சில நபர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க, ஐயோ 100 நாள் வேலை இனிமேல் இல்லையாமல, நிறுத்திட்டாங்களாமே அப்படிங்கிற தகவல் வருதே, என்ன தம்பி இனிமேல் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா 100 நாள் வேலை இனிமேல் இல்லையா, ரத்து பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு கிராமப்புறங்களில் பெண்கள் மத்தியில் பயங்கரமான அரசபரசலாக பேச்சுகள் தற்போது நடந்துகிட்ருக்கு. பல அரசியல் விமர்சனங்களையும் நம்ம பார்க்க முடியும், சமூக வலைதளங்களில் நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி 20 ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படிங்கிற பேரில் இருந்ததை இப்போ மத்திய அரசு வேண்டுமென்றே காந்தி பேரை எடுக்கணுங்கிறக்காண்டிய பேரை மாற்றிட்டாங்கங்கிற விமர்சனங்களும் பெருமளவில் எழுந்துட்டுருக்கு. அந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த பிரதான கட்சி காங்கிரஸும் நாடு தழுவிய போராட்டங்களை நாங்கள் பண்ண போகிறோங்கிற ஒரு முன்னெடுப்பையும் கூட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது நிறைய இடங்களில் இது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குரலாகவும் இருந்தாலும் கூட இதை ஏன் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு மத்திய அரசு சார்பில் கொடுத்த விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த 100 days ஒர்க், இந்த 100 நாள் வேலை அப்படின்னா 20 ஆண்டுகளாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை. நிறைய ஏழை குடும்பங்களை நிச்சயமாக இந்த திட்டம் வாழ வைத்தது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே மறுக்க முடியாத உண்மை. பணம் இருக்கிறவங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. ஆனால் பணம் இல்லாத மக்களும் இந்த திட்டத்தில் நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்கிற போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆனாலும் கூட பெருவாரியான நிதி இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தும் போது ஒவ்வொரு வருஷமும் 85,000 கோடி 95,000 கோடி 1 லட்சம் கோடி இப்படின்னா சரியான நிதி ஒதுக்கீடு செய்யும்போது அந்த திட்டம் முழுமை அடைகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. மக்களுக்கு அவங்களோட வறுமையை போக்குறதுக்கு அந்த நேரங்களில் வேலை கிடைக்குது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் ஆனால் அதன் மூலம் செய்யப்படுகிற பணிகள் நிறைவானதாக இருக்கிறதா அப்படின்னா நம்மளே மனசாட்சி தொட்டு சொன்னோம்னா நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் மரக்கன்று வைப்பதற்கு இந்த வருட நிதி ஆண்டில் 2 லட்ச ரூபா MGNRGS ஒர்க்கில் ஒதுக்கியிருக்காங்கன்னா, இந்த 2 லட்ச ரூபாயை கரெக்டாக மரம் நட்டு அதை பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இந்த வருஷம் நட்ட மரம் எங்கன்னு கேட்டால் காணும், இல்லை இருக்காது. அதேமாதிரி இந்த வேலையில் நீங்கள் இந்த வருஷம் செஞ்ச வேலை என்ன, அதற்கான பணி என்ன, அது உண்மையிலே ஓரளவுக்கு இந்த வேலையை கொண்டு செய்யப்பட்ட பணிகள் திருப்திகரமாக இருக்கிறதுன்னு கேட்டால் அதில் ரொம்ப குறைபாடாக தான் இருக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம 100% நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. இப்போ மத்திய அரசு இந்த திட்டத்தை ஏன் வகை மாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து இருக்கிற காரணத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நிதி பங்களிப்பையுமே மத்திய அரசே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மாநிலங்களுக்கு மிக அளவில் பொறுப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நடந்து கொள்கிறார்கள். ஆகவே அவங்கள்ட்டையும் பொறுப்பை நம்ம வாங்கணும்னா 60% மத்திய அரசு 40% மாநில அரசுகள் கொடுக்கட்டும். அப்படி கொடுக்கும்போது அவங்க அந்த வேலைங்கிறதுல அவங்களும் எந்தெந்த வேலையை கரெக்டாக கொடுத்தா மக்கள் கரெக்டாக செய்வாங்க. ரெண்டாவது, அது மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அரசுக்கு கஜானாவில் இருக்க செலவிடப்படுகிற பணத்துக்கும் விரயம் இல்லாமல் இருக்கும் என்பதை பார்த்து அவர்கள் அதை செய்வாங்க அப்படிங்கிறதாக அவங்க தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு வகையில் கூட உண்மையிலே லாஜிக்காக இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாய காலங்களில் வேலைகளுக்கு ஆட்களை தேட முடியல. இந்த MGNRGS ஒர்க்கை வச்சதுனால எல்லாருமே அந்த வேலைக்கு போயிட்டு விவசாய காலங்களில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இந்த MGNRGS ஒர்க்கை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வகை மாற்றம் செய்து அதை திருத்தம் செய்து நாங்கள் இந்த சட்டத்தை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நாங்கள் திருத்தம் பண்ணால் தான் அதை வேறு முத்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆகவே இந்த விவசாய காலங்களில் இந்த 100 days ஒர்க்கு வேண்டாம், இந்த 100 நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் மாநில அரசுகள் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம், நீங்கள் வேலை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை தகுந்த மாதிரி நீங்கள் வேலை கொடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே 100 நாள் மக்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்ததை இப்போ 125 நாளாக நம்ம உயர்த்தியிருக்கோம். அதை 25 நாள் எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கட்டாயமாக வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தவிர்த்து அரசாங்கம் விருப்பத்திற்கேற்ப வேலையை கொடுக்கலாம், மக்கள் விருப்பத்திற்கேற்ப அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிறதாக இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்கிறதா மத்திய அரசு சார்பிலிருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சட்டத்திற்கான, அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான பெயர் மாற்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, VP Gram G அப்படிங்கிற பேரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. MGNREGA அப்படிங்கிற பேர்லேருந்து இப்போ VP Gram G அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. அதாவது விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இந்த பேரை நீங்கள் சொல்லிட்டு தான் வேலையே செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்?
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மறுபடியும் சொல்லுவோம். விக்சித் பாரத் ரோஜ்கர், எந்த வேலைக்கு போகிறீங்க? விக்சித் பாரத் ரோஜ்கர் ஒர்க்குக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த நேம் வந்து அவங்க மத்திய அரசு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை எழுப்பினாலும் கூட அவங்க சொல்ல காரணம் இதுதான். இனிமேல் வந்து எங்களுக்கான நிதி சுமையை நாங்கள் ஏற்படுத்திக்க விரும்பலை, இந்த நிதி சுமையில் நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறங்க, இந்த வேலை முழுக்க முழுக்க எங்களை சார்ந்து இருக்கனால தான் அரசியலும் கூட எங்களை சார்ந்து நீங்கள் வந்து விமர்சனங்கள் வைக்கின்றீங்க. அப்போ உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்யும்போது நிச்சயமாக அந்த வேலையில் நீங்களும் கொஞ்சம் கவனமுள்ளதாக இருப்பீங்க, திட்டங்களை சரியாக வகுப்பீங்க, மக்களுக்கான ஒரு நல்ல நடைமுறையும் போய் சேரும். அது மட்டும் இல்லை, இப்போ பணம் வந்து நேரடியாக அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழப்போதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுலலாம் எந்த மாற்றங்களும் நிகழ்த்த போவதில்லை. கூடுதலாக டிஜிட்டல் முறையை வந்து கூடுதல் கவனம் செலுத்த போகிறோம் சொல்லிட்டாங்க. டிஜிட்டல் முறை மீன் இப்போ ஏற்கனவே என்னென்ன முறை இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ எல்லோரும் நிற்க வச்சு ஏற்கனவே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அதில் கருவிலி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த அதாவது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா என்எம்ஆரில் வந்து அவங்க நேம் வராது. இப்போ மறுபடியும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம ரேஷன் கார்டு கொடுத்து நம்ம வந்து பொருட்களை வந்து ஸ்கேன் பண்ணி வாங்குறோமோ அது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கு அட்டை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுல, அதே போல் இல்லை அப்படின்னா எல்லாருடைய கைரேகையை வச்சு வெரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ அதை இன்னும் கூடுதலாக அப்டேட் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கண்டு ஒரு தனி இணையதளத்தை கிரியேட் பண்ணி இப்போ இருக்குது, இருந்தாலும் அதுக்கண்டு ஒரு பெரிய இணையதளத்தை கிரியேட் பண்ணி ஓப்பன் டாக்கில் என்னென்ன நடக்குதுங்கிறத மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் தற்போதைய நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உறவுகள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நீ வந்து மத்திய அரசுக்கே நீ வந்து சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தெரியுது, நீ ஒரு சங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? நடந்த விஷயம் இதுதான். ஆல்ரெடி மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கு நடக்கக்கூடிய இடையில இந்த MGNRGS திட்ட வகை மாற்றல் நடந்த பிரச்சனை இதுதான். ஸோ அதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த செய்தியை குறித்து உங்களான மேலான கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை மறக்காமல் பேரை சொல்லிக் கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இனிமேல் 100 நாள் வேலையை சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா விக்சித் பாரத் ரோஜ்கர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஓகே, மக்களுடைய மனசில் வந்து அது ஆழமாக பதியட்டும். ஏண்டா இந்தியாவில் திணிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கோபமாக கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய நோக்கம் அதல்ல, திட்டங்களை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒரு கலாய்க்கிறதுக்காண்டி ஒரு ஜாலியாக அவங்கள்ட்ட பேசினேன். மீண்டும் நல்ல தகவலோடு வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.